உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கொலுசு வாங்கி கொடுத்தாருல, அதே மாதிரி மித்ராவுக்கும் கொலுசு வாங்கிட்டு வரீங்களா? ப்ளீஸுங்க பாரதி, எனக்கு வேற யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. உங்களை நான் வேலை வாங்குறதா நினைக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்டா இந்த ஹெல்ப் நான் கேட்குறேன். சரிங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஓ தேங்க்ஸ் தேங்க்ஸ் பாரதி, தேங்க்யூ ஸோ மச். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. பின் வந்து 2727. ஒன் செகண்ட், என்னங்க, இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. பிடிங்க பாரதி, பிடிங்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க, சீக்கிரம் வந்துடுங்க. டைம் ஆயிடுச்சு. மித்ரா என்கின்ற நான் எழுதி கொடுப்பது என்னவென்றால், அரசுடன் சேர்ந்து செய்ய இருந்த ஒப்பந்தத்தின்படி எங்கள் நிறுவனத்தால் சிறப்பாக செய்ய முடியாத காரணத்தினால் இந்த மொத்த ஒப்பந்தத்தையும் எந்த சந்தேகமும் இன்றி, எந்த கேள்வியும் இன்றி, ஸ்வேதா கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அறிவு அவர்களுக்கு மாற்றி எழுதி கொடுப்பதற்கு சம்மதிக்கும் பத்திரம். மேற்சொன்ன தேதி, மாதம், வருடத்தில் மித்ராவாகிய நான் சுயநினைவோடும் யார் தூண்டுதலும் இல்லாமல் தெளிவான முடிவோடுதான் கையெழுத்து போட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். அப்படி கையெழுத்து போடவில்லை என்றால் மித்ராவாகிய நீங்கள் திருமணம் செய்ய போகும் ஆதிக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்கு என்பதை இந்த அறிவு என்கின்ற நான் எல்லாருக்கும் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டல் விடுகிறேன் என்று தெளிவாக சொல்கிறேன். என்ன பார்க்கிற? மித்ரா, இப்ப நீ கையெழுத்து போடலனா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இப்பவே கல்யாண மாப்பிள்ளை கிட்ட போய் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்ற விஷயத்த சொல்லிட்டு டாடா காட்டிட்டு போயிட்டே இருப்பேன். என்னது, கல்யாண மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? திருட்டு ராஸ்கல், ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப இன்னொரு கல்யாணம் கேக்குதா? விட மாட்டேன்டா உன்னை, விட மாட்டேன். இந்த விஷயத்தை மறக்காம இருக்கணுமே. கல்யாண மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாண மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. லேட் ஆகுது மித்ரா, சீக்கிரம் கையெழுத்து போட்டா நான் போய் என் வேலையை பார்ப்பேன்ல. நீயும் கல்யாண வேலையை பார்க்கலாம். இல்லனா என்னங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? சீதா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது இருக்கட்டும், உங்களை காய்கறி மூட்டை எடுத்துட்டு வர சொன்னேன்ல, அது எங்க? அச்சோ, இப்பதானே எடுத்துட்டு வந்தேன், மறந்துட்டேன். உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நானே போய் எடுத்துட்டு வரேன். ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, அது என்ன? மறந்துட்டேன் சீதா. என்னடா, உங்களை அந்த மித்ரா அனுப்புனாளா? டேய் பாருடா, இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா, அப்ப ரொம்ப வசதியா போச்சு. பாருடா.
நீ என்னை காப்பாத்திட்ட. அதுக்கு பதிலாக நான் உனக்கு ஏதாவது பண்ணணும். நான் அடுத்தவங்களுக்கு எதையும் ஃப்ரீயா பண்றதில்ல. ஆனா இன்னைக்கு உன் புருஷன் ஆதிக்கும் மித்ரான்ற பொண்ணுக்கும் கல்யாணம். என்னை காப்பாத்துறதுக்கு பதிலா நான் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். வேண்டாம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எனக்காக அதை நிறுத்த வேணாம். உன் புருஷனுக்கு கல்யாணம்னு சொன்ன கேட்டுச்சுல்ல? நல்லாவே கேட்டுச்சு. அதனால்தான் சொன்னேன் அதை நீங்க நிறுத்த வேண்டான்னு. அவர் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டாருன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். இந்த கல்யாணம் நின்னாலும் எனக்கும் அவருக்கும் நடுவுல நடந்த எதுவும் அவருக்கு ஞாபகம் இருக்க போறதில்ல. அது மட்டும் இல்ல, ஆதி வாழ்க்கையில நான் இல்லைங்கிறத நான் எப்போவோ ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன். திரும்பவும் உண்மையை சொல்லி குழப்ப வேணாம். எனக்கு நீங்க ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது நான் உங்களை காப்பாத்தினதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்ன பார்த்ததையும் மறந்துருங்க, ஆதியை பார்த்ததையும் மறந்துருங்க. இத நீங்க பதிலுக்கு பதிலா கூட பண்ண வேணாம். நீங்க எனக்கு பண்ண உதவியா நினைச்சு இதை பண்ணுங்க. தமிழ் குரூப்ஸோட எம்டி நீங்க தானே? ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி உங்க வைஃப் குழந்தையோட பெங்களூர்ல நடந்த பிசினஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீங்க கொடுத்த ஸ்பீச்சை என்னால மறக்கவே முடியாது. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்ஃபு குழந்தையோட பெங்களூர்ல இருந்தேன்னா? ஆமா சார், அந்த வருஷம் பெஸ்ட் யங்ஸ்டர்ஸ் பிசினஸ் அவார்ட் உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஹலோ சார், நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இவர் பேரு ஆதி. இவருக்கும் எனக்கும் தான் மேரேஜ் ஆக போகுது. எங்களுக்கு தான் இங்க ரிசப்ஷன் நடக்க போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.